نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரா 185வது வசனத்தில் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் என்று தொடங்கி இந்த மாதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ல வரும்போது அந்த மாதத்தின் சிறப்பையே அதில் குர்ஆன் அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மாதத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ல வந்து அந்த மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது அப்படி என்று சொல்லிட்டு பிறகு குர்ஆனை பற்றிய ஒரு விளக்கத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒபையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழி இன்னது என்று தெளிவுபடுத்தக்கூடியதாக, வல் ஃபுர்கான், நல்லது கெட்டதை பிரித்து காட்டக்கூடியதாக இந்த குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறது, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்கட்டும் அப்படிங்கிறான். இந்த மாதத்தை யார் அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்கட்டும் அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் இந்த ரமலானுடைய நோன்பை வந்து விரும்பினால் விட்டுட்டு ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது அப்படி என்று ஃபிதியத்து தாமு மிஸ்கின் என்று இந்த நோன்பு வந்து கட்டாயம் இல்லாமல் விரும்பினா பிடிக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆளுக்கு உணவு வழங்கினா போதும் அப்படி என்று இருந்தது. பிறகு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலம் இந்த மாதம் வந்தால் அந்த ஃபிதியாலாம் கொடுக்கறது இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே நோன்பு வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்கட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறான், கட்டாயம் பிடிச்சி தான் ஆகணும், நோயாளியாக இருந்தாலுமா பயணியாக இருந்தாலுமா அப்படின்னு கேட்டால் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமன் கான மரீலன் அவ் அலா சஃபரின், யார் நோயாளியாக இருக்கிறாங்களோ அல்லது பயணத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர், அவங்க நோன்பை விட்டுட்டு இன்னொரு நாளைக்கு அவர் நோன்பை கல்லா செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிற சலுகையும் அல்லாஹ் வைக்கிறான். அப்போ கடந்த காலங்களில் இந்த நோன்பை விரும்பினா பிடிக்காமல் விட்டுட்டு ஒரு மிஸ்கினுக்கு உணவு கொடுத்துட்டு போகலாம். ஆனால் இந்த வசனத்தின் மூலமாக கட்டாயம் எல்லாரும் தான் பிடிச்சி ஆகணும், ஆனால் நோயாளியாக இருந்தால் பயணியாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், விட்டுட்டு இன்னொரு நாள் நோன்பு வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதே நேரம் பயணத்தில் இருக்கக்கூடியவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே நோன்பு வைக்கக்கூடியவர்களும் இருந்தாங்க. பயணம் போயிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் சொல்கிறாங்க, சிலர் நாங்கள் நோன்பு வச்சுருந்தோம், அதை கடுகடுக்கவும் இல்லை, ஏன் வச்சிங்க பயணம் தானே விடலாமேன்னு சொல்லவும் இல்லை. சிலர் விட்டு போட்டு வந்திருந்தாங்க, ஏன் உங்களுக்கு கஷ்டம் இல்லை தானே பிடிச்சிருக்கலாமேன்று ரசூலை கண்டிக்கவும் இல்லை. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னாலேயே பயணத்தில் நோன்பு வச்சவங்களும் இருக்கிறாங்க. அதனால் ஒரு பயணியாக இருந்துக்கிட்டு எனக்கு நோன்பு வைக்க முடியும், விட்டால் இன்னொரு நாள் கல்லா செய்கிறது எனக்கு சிரமம், இந்த மாதத்துலேயே அதை பிடிச்சிடணும், பயணத்தில் இருந்தாலும் என்னால் நோன்பு வைக்க முடியும் என்று அவர் வச்சுக்கிட்டால் அதுலேயும் தப்பில்லை அப்படிங்கிறதையும் நாங்கள் அந்த வசனத்துக்கு விளக்கமாக அந்த ஹதீஸை பார்க்கலாம். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் விரும்புகிறான், வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒரு நாளும் கஷ்டத்தை விரும்பலை அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இஸ்லாமிய கடமைகளை பொறுத்த வரைக்கும் அந்த கடமைகளை கூட உங்களுக்கு சிரமத்தை கஷ்டத்தை அல்லாஹ் ஒரு நாள் நாடலை, ரொம்ப லேசத்தான் நாடுறான். இப்போ தயமம் செய்கிறத நமக்கு என்னத்துக்கு, தண்ணி பாவிக்க முடியலை, தண்ணி இல்லை, ஆனால் தயமம் செய்யணும், நம்ம லேசான மார்க்கம் இது. பயணத்தில் இருக்கிறோம், நம்ம சுருக்கி தொழுகிறோம், நம்ம பயணத்திலேயே ரொம்ப சிரமப்படுத்துறதில்ல, லேசாக நமக்கு சுருக்கி தாரான் அல்லாஹ். அப்போ இந்த 185வது வசனம் 2வது அத்தியாயம் அதில் அல்லாஹ் தஆலா வல்லாஹு யுரீது பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹு யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு லேசத்தான் விரும்புகிறான், வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை விரும்பலை
அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த ரமலான் மாதத்தை நம்ம அடைஞ்சிட்டா அதுக்குரிய அந்த அந்த கடமைகளை நாங்கள் என்ன செய்யணும், சரியா செய்யணும். இந்த நோன்புங்கிறது அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறதையும் நாங்கள் அதில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை நாங்கள் பார்த்துட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் 2760வது ஹதீஸாக பதியப்பட்ட ஒரு ஹதீஸ். என்ன நபி அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, குல்லு அமலி பினி ஆதம லஹுல் ஹஸனா பி அஷரி அம்சாலிஹா இலா 700 ضعஃபின். ஒவ்வொரு அமலும், இந்த மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியத்துக்கும் 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரைக்கும் நான் நன்மை தாரேன். இப்படி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்கிறான். ஒவ்வொரு அமலுக்கும் பொதுவாக 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரை அல்லாஹ் நன்மை தாரான். அது ரமலான் மாதத்தில் இல்லை, எல்லா மாதத்துலேயும் தான். 1க்கு 10 தான் நன்மை, 1க்கு 1 கிடையாது. இப்போ நமக்கு 50 வக்து தொழுகை ஆரம்பத்தில் கடமையாக்கப்பட்டது. மேராஜ் போன நேரத்தில் அல்லாஹ் தஆலா 50 வக்து தொழுகை தான் நமக்கு கொடுத்து அனுப்பினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க 6வது வானத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உன்னுடைய உம்மத்துக்கு ரப்பி என்ன தந்தான்னு கேட்டோன்னா 50 வக்து தொழுகை தந்தான்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. முடியாதுப்பா, அல்லாஹ்கிட்டயே போய் கேளு, இந்த மக்கள் செய்ய மாட்டாங்க, உன்னை விட வலிமை உள்ள மக்களிடத்தில் நான் இணைஞ்சிருக்கிறேன், பாடுபட்டிக்கிறேன், மனிதர்களுடைய மனசனை தெரியும், சிரமமாக இருக்கும் அப்படின்னு திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ அல்லாஹ்விடத்தில் போய் அல்லாஹ்வுடைய தூதர் கெஞ்சி கேட்டு குறைச்சி 3வது தடவையாக 5 வக்து தொழுகையாக அல்லாஹ் கொடுத்துட்டு சொன்னான், இது 5 தான், ஆனால் கூலியில் 50, கூலி 10 மடங்கு தான். 5 வக்து தொழுதாலும் 50 வக்து தொழுத நன்மை தான் இருக்குது அப்படின்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அப்போ நமக்கு எப்போவுமே எந்த ஒரு அமலை செஞ்சாலும் 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை தாரான். ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா தாரான். ஒரு நன்மை செய்ய நினைச்சிட்ட மனுஷன்னா ஒரு நன்மை அல்லாஹ் தஆலா எழுதிடுறான். அதே மாதிரி பாவம் செய்ய நினைத்தால் பாவம் எழுதுறதில்லை. அந்த செய்ய நினைச்ச பாவத்தை அவர் செய்யாமல் விட்டுட்டாருன்னா அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நன்மையை தாரான். ஒரு பாவத்தை செஞ்சுட்டாருன்னா ஒரே ஒரு பாவம் தான் எழுதுறான், 700 மடங்கெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பாவம் தான் அல்லாஹ் தஆலா எழுதுறான். ஆனால் அதை தொடர்ந்து அவர் ஒரு நன்மை செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அந்த பாவத்தையும் சேர்த்து அல்லாஹ் தஆலா அழிச்சுடுறான். அவ்வளவுக்கு அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன். இது எப்போவுமே உள்ளது. இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குல்லு அமலி இப்னி ஆதம லஹு அல் ஹஸனா பி அஷரி அம்சாலியா இலா 700 ضعஃபின். ஒவ்வொரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களுக்கும் 1க்கு 10லிருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை இருக்குது. யகூலுல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல இல்ல ஸியாம். இதை சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறான் நோன்பை தவிர. நோன்புக்கு அந்த 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரைக்கும் நன்மை எல்லாம் கிடையாது. அது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஃபைன்னஹு லீ, அது எனக்குரியது, நான் பார்த்துக்கிறேன், நானே அதுக்கு கூலி கொடுக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா பொருட்படுத்திக்கிறான். இப்போ மற்றதுக்கும் அல்லாஹ் தான் கூலி எடுக்கிறான். அல்லாஹ் தான் எல்லா நன்மைகளுக்கும் எல்லா அமல்களுக்கும் கூலி கொடுக்கிறது. இதை விசேஷமாக சொல்கிறான் அல்லாஹ். இப்போ இது எனக்குரியது, நோன்பு எனக்குரியது, நான் கூலி கொடுக்குறேன் அப்படின்னா மற்றதுக்கு வேறு மலக்குமார்கள் யாராவது கூலி கொடுக்குறாங்களா? எல்லா பாசையிலையும் அப்படி ஒன்று இருக்கு. சிறப்பாக சொல்லும்போது அதை தனியாக சொல்கிறது. இப்போ எனக்கு 4 பிள்ளையே சொல்லும்போது இது என்ற பிள்ளைன்றோம். அப்போ மற்றதெல்லாம் நம்ம பிள்ளை இல்லையா? ரொம்ப இரக்கம் உள்ளதை என்ற தங்க பிள்ளை, என் பிள்ளை அப்படின்னு நம்ம தனியாக சொல்கிறோம் பாருங்க. அப்போ அந்த பாசத்தை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு அப்படி தனியாக சொல்கிறது. அமல்களுக்கெல்லாம் அல்லாஹ் தான் கூலி கொடுக்குறான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்லான்டா, நோன்பை தவிர அதுக்கு நானே கூலி கொடுக்குறேன் அப்படின்ற அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்னு சொன்னால் அதுக்கு காரணத்தை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னஹு தரக ஷஹ்வத்தஹு வ தஆமஹு மின் அஜலி. ஏன்னா அந்த மனுஷன் அவனுடைய இச்சை, மனோ இச்சை ஆசை இருக்கிற அதையும், அவன் சாப்பாடு உணவு தேவை இருக்கிற அதையும் எனக்காக விட்டிருக்கிறான். அதனால் இதுக்கு நான் கூலி கொடுக்குறேன் அப்படின்ற, நான் கூலி கொடுக்குறேன் ரொம்ப அதிகமாக கொடுக்குறேன்ற அர்த்தம். இந்த 10 மடங்கு 700 மடங்கெல்லாம் கிடையாது. நோன்புக்கு கூலியை நான் கொடுக்குறேன். அவனுடைய ஆசையை எனக்காக விட்டிக்கிறான். மனைவி இருக்கிறா, அவன் தொட மாட்டேங்கிறான். அந்த நோன்பு காலங்களில் ஷஹ்வத்தை அவன் என்ன செய்கிறான், அவனுடைய இச்சையை என்ன செய்கிறான், எனக்காக விடுறான். அவனுடைய சாப்பாட்டை எனக்காக விட்டிருக்கிறான். அதனால் நான் அவனுக்கு கூலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி
அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறான்னு சொன்னால் லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்குது. நோன்பாளியை பொறுத்த வரைக்கும் 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஃபர்ஹத்துன் இன்த ஃபத்ரிஹி, அவனுடைய நோன்பு திறக்கும் நேரத்தில் ஒரு சந்தோஷப்படுறான். அவன் நோன்பு திறக்கும் போது ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு வருது. ஃபர்ஹத்துன் இன்த லிகாய் ரப்பிஹி, இன்னொரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவனுக்கு கிடைக்கும். இந்த 2 சந்தோஷம் அவனுக்கு இருக்கிறது. அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வல ஹுலூஃபு ஃபமிஸ் ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க், ஒரு நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை கூட அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட வாசமானது. அப்படி என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது முஸ்லிம் கிரந்தத்தில் 2760 பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட விடயங்களில் மக்கள் பாஷையில் தான் அல்லாஹ் தஆலா பேசுகிறான். என்ன மக்கள் பாஷை? அதாவது நம்ம என்ன சொல்கிறோம், எல்லா நன்மைகளுக்கும் கூலி இருக்குது, 10லேருந்து 700 மடங்கு இருக்குது, நோன்பை தவிர நோன்பு எனக்குரியது நானே கூலி கொடுக்குறேங்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? மற்றதுக்கு அல்லாஹ் கொடுக்கலன்ற அர்த்தமா? அல்லாஹ் தான் கொடுக்குறான், இதுக்கு நான் இன்னும் அதிகமாக தாரேன் அப்படின்ற அர்த்தமாகுது. சரி, அடுத்தது வந்து பாருங்க, நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை கூட என்னிடத்தில் கஸ்தூரியை விட வாசமானது. அப்படின்றா என்ன அர்த்தம்? அவ்வளவு அல்லாஹ் இந்த மனுஷனை நேசிக்கிறான், நோன்பாளியை அவ்வளவு நேசிக்கிறான்னு அர்த்தம். ஏண்டா நம்மகிட்ட நேசம் யாருக்கிட்ட அதிகமாகுதோ அவரில் இருக்கிற அருவறுப்பு கூட நமக்கு விளங்குறதில்ல. சொந்த பிள்ளைகள் நம்ம யாருமே அருவறுப்பு அடைகிறதில்ல. அதை துப்புரவு பண்ணிவிட்டு அந்த கையை சோப்பு போட்டு கழுவாமலே நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம பிள்ளைக்கு மூக்கில் வடியும், அதை எடுத்து சளியை அப்படியே துறைஞ்சிட்டு நம்ம அந்த கையை கழுவணுங்கிற அந்த தேவை இருக்காது. அடுத்தவருக்கு இன்னொரு ஆளுக்கு செஞ்சிட்டோம்னா நம்ம செஞ்சிடுவோம். இன்னொரு ஆளுக்கு க்ளவுஸ் போட்டு சுத்தம் பண்ணுவோம். நம்ம பாப்பாவுக்கு அப்படி செய்ய மாட்டோம். நம்ம என்ன க்ளவுஸு இங்கே பாப்பா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். அப்போ இங்கே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், நோன்பாளியின் வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை கூட என்னிடத்தில் கஸ்தூரியை விட வாசமானது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், அவ்வளோ அல்லாஹ் நோன்பாளியை நேசிக்கிறான் அப்படின்ற அர்த்தம். இயல்பாகவே நோன்பாளிக்கு என்ன செய்யும், சாப்பிடாம குடிக்காமல் இருக்கிறதுனால வாயிலிருந்து ஒரு துர்வாடை வரத்தான் செய்யும். அப்படி வந்துட்டேன்னு சொன்னால் அந்த வாசத்தை கூட அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், நோன்பாளியாச்சே அதை அசிங்கமாக இருக்குதுன்ட்டு பார்க்கவே மாட்டான், கஸ்தூரியை விட வாசமானது அப்படிங்கிறான். ஏன்னா பொதுவாக நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும், இன்னொரு ஆளுக்கு அருவருப்பான வாசம் வர்ற மாதிரி நம்ம நடந்துடக்கூடாது. ஏன்னா பள்ளி வாசலுக்கு வரும்போது வெள்ளைப்பூடு வெங்காயம் சாப்பிட்றாதீங்கன்றாங்க. நீங்கள் வெள்ளைப்பூடு வெங்காயம் சாப்பிட்டா எங்களோடு பள்ளிக்கு வர வேண்டாம் அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்த மனிதன் எந்த விஷயத்தை எந்த வாசத்தை வெறுக்கிறாரோ அதை மலக்குமார்களும் வெறுக்கிறாங்க, அப்போ பள்ளிக்கு வர வேண்டாங்கிறாங்க. அப்போ இன்னொரு ஆளுக்கு நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை, அதாவது வெங்காய வாசம் துர்வாடை கிடையாது, சாப்பாட்டில் அது விருப்பமாக இருக்கும். பக்கத்து சாலில் வெங்காயம் வாசம் வருதுன்னா என்னடா எங்களுக்கு தாங்கடா பச்சை வெங்காயம் நல்லா இருக்குமேன்னு கேட்டு வாங்குவோம். அது நல்லா இருக்கும், அது சாப்பாட்டில் தான் நல்லா இருக்கும். சந்திக்கும் போது சந்தியில் நல்லா இருக்காது, உடுப்பில் என்ன செய்யாது, அத்தர் வாசம் தான் நல்லா இருக்கும், வெங்காய வாசம் நல்லா இருக்காது. சாப்பாட்டில் வெங்காய வாசம் தான் நல்லா இருக்கும், அத்தர் வாசம் நல்லா இருக்காது. அப்போ எது எங்கே இருக்கணுமோ அங்கே அது இருக்கணும். பொதுவாக மனுஷன் ஒரு இடத்துல விரும்புகிறது தான் வெங்காய வாசம். ஆனால் பள்ளிக்கு வரும்போது அதோட வர வேணாங்கிறாங்க, இன்னொரு ஆளுக்கு மனசுன்னு வந்துடுங்கிறாங்க. அப்படி சுத்தத்தை பேண சொன்ன இந்த மார்க்கத்தில் இயல்பாக ஒரு மனிதனுக்கு வாயில் துர்வாடை வருதுண்டா அது வராமல் பார்த்துக்கணும், வந்தால் கூட பரவாயில்ல, அது கஸ்தூரியை விட வாசமானது, நான் அவ்வளோ நேசிக்கிறேங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த ஹதீஸை வச்சு, இந்த முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸை வச்சு மத்தியானத்துக்கு பிறகு பல்லு விளக்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை பழைய ஆலிம்கள் நமக்கு பயானில் சொல்லி இருக்கிறாங்க. நோம்பாளி மத்தியானத்துக்கு பிறகு பல்லு விளக்கக்கூடாது, ஏன்னா வாசம் பெறணுமா. வாசம் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் வாசம் பெற வைக்கிறதா, வந்தாலே நான் பொருட்படுத்த மாட்டேன்டா, வராமல் இருந்தால் இன்னும் எவ்வளவு, அருவருப்பாக இருந்தாலே நான் அசிங்கப்பட மாட்டேன், நல்லா இருந்தால் இன்னும் எவ்வளவுக்கு நான் ஆசையாக இருப்பேன், அதை புரிஞ்சிக்க வேண்டாமா. எனவே பல்லு விளக்கு கூடாதுங்கிறது தப்பு, நோம்பாளி தாராளமாக பல்லு விளக்கலாம். அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லவ்லா அன் அஷுக அலா உம்மதி ல அமர்துஹும் பி சிவாக்கி இந்த குல்லி ஸலாங்கிறாங்க.
இந்த உம்மத்துக்கு மட்டும் சிரமமாக இருக்குங்கிறதுனால விட்டுட்டு இருக்கிறேன். சிரமமாக இருக்க மாட்டாது அப்படின்ட்டு இருந்தால் எல்லா தொழுகைக்கும் பல்லு விளக்குமாறு நான் கட்டளையாக விட்டுருப்பேங்கிறாங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க. அதனால் பல்லு விளக்கணும். நோன்பாளி பல்லு விளக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அத்தர் பூசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அத்தர் பூசலாம், மனம் பூசலாம். மனத்தம் வந்ததுனால நோன்பு ஒரு நாள் நம்மளை விட்டு போகாது, நோன்பு முறிஞ்சிடாது. மனம் பூசலாம், பல்லு விளக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ்லேருந்து அதை எடுக்கணும். இந்த ஹதீஸ்லேருந்து தான் பல்லு விளக்கக்கூடாது, அத்தர் பூசக்கூடாது, நாத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு, அந்த புரிஞ்சுக்கிட்டது தப்பு. இதே ஹதீஸ்லேருந்து நம்ம அதை விளங்குறோம். மனத்தோடு இருக்கணும். என்ன துருவாடை வந்தாலே அல்லாஹ் அதை ஏற்றுக்கிறான் எங்கும்போது துருவாடை வராமல் இருந்தால் பில்லா உள்ள என்ன நல்லமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இது இந்த நோன்பினுடைய ஒரு சிறப்பாகவே, நோன்பாளிக்குரிய ஒரு பெரிய ஒரு மகத்தான கூலியாகவே இந்த ஹதீதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி முஸ்லிமில் 2549வது ஹதீத், அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இதா தஹல ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா. நோன்பு ரமலான் மாதம் வந்துட்டேன்னு சொன்னால் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது. ஒகுல்லிகத் அபுவாபுன்னா, நரகத்தின் கதவுகள் அடைத்து விடப்படுகிறது. ஒசுல்சிலத்தி ஷைத்தான், ஷைத்தான் விலங்கிலிடப்படுகிறான் அப்படி என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ரமலான் வந்தாலே சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுகிறது அப்படின்றா என்ன அர்த்தம்? இன்னும் சொர்க்கத்துக்கு ஒருத்தரும் போகலை. எப்போ சொர்க்கத்துக்கு போவாங்க? இந்த உலகம் எல்லாம் அழிஞ்சு மறுமையில் எல்லாரையும் எழுப்பி கேள்வி கணக்கெல்லாம் முடித்து அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போகிறவங்க நரகத்துக்கு போவாங்கன்ட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதில் சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது. இன்னும் சொல்லுவாங்க நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கிற. நரகத்துக்கு ஒருத்தரும் போகவே இல்லையே, எப்படி விடுதலை வர்றது? இது என்ன அப்படின்ற சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் தயார் பண்ணுறேன் மக்களை. சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுகிறேன்டா என்ன அர்த்தம்? நம்ம என்ன சொல்லுவோம், நீங்கள் எப்போ வேணுமுன்னா நம்ம வீட்டுக்கு வரலாம், கதவு திறந்து தான் இருக்கேன்னு சொல்லுவோம். ஆனால் தூங்கும்போது பூட்டிடுவோம். நம்ம தூங்கும்போது பூட்டிடுவோம். சொல்லும்போது என்ன சொல்லுவோம், உங்களுக்காக எங்கள் வீட்டு கதவு எப்போவுமே திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திறந்தே இருக்குதா? அதில் விஷயம் என்னென்றா வெல்கம் அப்படின்ற அர்த்தம். அப்போ சொர்க்கத்தின் கதவு திறந்து விடப்படுகிறது அப்படின்றா இந்த மாதத்தில் நீங்கள் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகத்தை நான் தர்றேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளிக்கிறான். அமல்களை நான் அதிகமாக இரட்டிப்பாக்கி நன்மைகளை தரேன், உங்களுக்கு கூலிகளை பல மடங்குகளாக நான் அந்த கூலிகளை தரேன், உங்களை நான் மன்னிக்கிறேன், அப்போ நான் உங்களை சொர்க்கத்துக்கு நான் தயாராக்குறேன், சொர்க்கத்தின் கதவுகள் எப்போவுமே திறந்திருக்குது அப்படின்னா உங்களை சொர்க்கத்துக்கு நான் எப்போவுமே தயார் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன அமல்களுக்கெல்லாம் கூலியை நான் பல மடங்காக தந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தமாக போகுது. அடுத்தது என்ன, நரகத்தின் கதவு அடைக்கப்படுகிறது. நரகத்தின் கதவு அடைக்கப்படுகிறேன்டா என்ன அர்த்தம், நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு காத்துக்கிருக்கிறேன், சந்தர்ப்பங்கள் தாரேன். பாவம் செஞ்சிட்டாலும் அந்த பாவத்துக்கு கூலியை எழுதாமல் காத்துக்கிட்டிருக்கிறான்லாம். தௌபா செஞ்சால் அதை என்ன செய்ய மாட்டான், எழுதிக்க மாட்டான். அப்போ பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கறதுக்கு காத்துக்கிருக்கிறான். அடுத்தது ஷைத்தான் விலங்கிலிடப்படுகிறது அப்படின்னா ஷைத்தானுடைய அட்டகாசம் கொஞ்சம் குறையுது. உண்மையிலேயே நாங்கள் பார்க்கலாம், மற்ற மாதங்களை விட இந்த ரமலான் மாதம் வந்துட்டேன்னு சொன்னால் ஷைத்தான் நம்மள்கிட்ட விளையாட முடியாது. முதல்லலாம் அப்படியே அசால்ட்டாக இருப்போம், சரி வாங்க சொல்லட்டுமே, கொஞ்சம் லேட்டாகட்டுமே. இப்போல்லாம் வாங்க சொல்கிறதுக்கு முன்னே பள்ளிக்குள்ளே போய்த்துருவோம், கொஞ்சம் கூட வைத்திட்டு போன்றோம். முதல்லாம் நம்ம அசால்ட்டாக சில பாவங்களை செஞ்சுட்டு இருப்போம். இப்போ அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரமலான் மாதம் தப்பு கூடாதுன்றோம். யாராவது சண்டைக்கு வந்தாலும் கூட வேணாம், நான் நோம்பாலே வேணாம் அப்படின்னு நம்ம ஒதுங்க பார்ப்போம். அப்போ ஷைத்தான் விலங்கிலிடப்பட்டிருக்கானா இல்லையா? அப்போ ஷைத்தான் விலங்கிலிடப்படுறான்னா அவனுடைய அட்டகாசங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பும் மகிமையும் அதனுடைய கூலியையும் அல்லாஹ் தஆலா பல மடங்காக வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.